தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. $700 சம்பளம் வாங்கிட்டு $3000 எப்படி வாங்குறோன்றது ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தாராளமாக உங்களை பார்க்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம சிங்கப்பூர் பற்றின எந்த வீடியோஸ் போடாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பூர் வந்த உடனே முன்னேறதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் இருக்கக்கூடாது. இது நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. முறை வந்தப்போ 2010 வந்தப்போ எனக்கு வந்து இது புரியவே இல்லை. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறது வந்து அடுத்தவன் எப்போ பாரு ஓனர்கிட்ட போய் குறை சொல்லிட்டே இருக்கான். நம்ம பார்க்குற வேலைக்கான கிரெடிட், அதாவது அதுக்கான பலனை வந்து இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிடறான். நம்ம கஷ்டப்பட்டு வெயிலில் பைப்பெல்லாம் வச்சு வேலை பார்ப்போம். ஆனால் ஓனர்கிட்ட அவன் தான் அரேஞ்ச் பண்ணி பார்த்த மாதிரி பேர் வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு எரிச்சலாக வரும். அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ சண்டை போடுவேன். நிறைய அது வந்து காம்ப்ளிகேஷனான ஒரு இதுவாகிடுச்சு. என்னால் அது வேலையே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொடுக்குற வேலையை வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ சீக்கிரமாகவும் முடிச்சிடணும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்த வேலையை விட அதிகமாக சீக்கிரம் கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு பைப் மட்டும் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து பைப்பை ஏன் வைக்கணும், எதுக்காக வைக்கிறோம், எதுலேருந்து அளவு எடுக்கிறோம், இதெல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த சோம்பேறித்தனமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணால் சீக்கிரம் முன்னேறலாம். ஓகேங்களா? சோம்பேறித்தனத்தில் இன்னொன்று சொல்லணும்னா எனக்கு வந்து 7 மணி வரைக்கும் வேலைன்னா நான் 7 மணி வரைக்கும் தான் நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ஓவர் டைம் பே பண்ணால் தான் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. அது கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அது மட்டும் தான் பார்ப்பீங்க. இப்போ எல்லா வேலையும் எடுத்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஈஸியாக நீங்கள் அந்த இடத்த வந்து இது பண்ணலாம். அதனால வந்து சோம்பேறித்தனமும் குறை சொல்கிறது இருக்கவே கூடாது. அது உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து சிங்கப்பூரில் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் பேசுகிற இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ்டு கிராமராக இருக்கட்டும், அந்த ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே சிங்கப்பூரினை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் இங்கிலீஷ் எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோ தூரம் நிறைய பேருக்கு பேசுகிறதில்ல. இப்போ பரவாயில்ல. இந்த 10 வருஷம் இந்த டிஃப்ரெண்ட் பார்த்தா நிறைய பேர் இங்கிலீஷ் வார்த்தை நம்ம 10 வார்த்தை பேசுகிறதுல அட்லீஸ்ட் 2 இல்லை 3 இங்கிலீஷ் இப்போலாம் வந்துடுது. அதனால் இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சிங்கப்பூரில் வந்துட்டு கம்பல்சரி உங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பேசுகிற வார்த்தைங்களில் அதிகப்படியாக இங்கிலீஷ் வார்த்தைகளை சேர்த்து பேசினா தான் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். தப்போ சரியோ நீங்கள் 10 டைம் பேசுனீங்கன்னா 11வது முறை அது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹேஃபு, தட்டு, வில்லு, வென்னு, வேறு, ஹவு, தட்டு, திஸ்ன்றது அந்தந்த சின்ன சின்ன வார்த்தையில் தான் நம்ம வந்து இங்கிலீஷை வந்து கரெக்ட் பண்ணணும். பெரிய சென்டென்ஸாக பெரிய பெரிய வார்த்தைங்க சொல்கிறதுனால இங்கிலீஷ் கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகளை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இங்கிலீஷு. ஸோ இதை மெயினாக கற்றுக்கணும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிடணும். கோல், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த 6 மாதத்தில் நான் வந்து இந்த கோர்ஸை பண்ணணும், ஒரு சேஃப்டி சூப்பர்வைசர் பண்ணணும், இல்லைனா ஒரு சைட் சூப்பர்வைசர் பண்ணணும், இல்லை ஆட்டோ கேட் கற்றுக்கணும், இல்லைனா ஒரு சைட் சூப்பர்வைசரு, ஏதாவது ஒன்று நீங்கள் வேலை பார்க்குற இதுலேயே உங்களை வளர்த்துக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் என்னன்றதை நீங்கள் தேடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த 10 பேருக்கு மேலே ஒருத்தன் மேனேஜராக ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அவன் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கான், அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கிறனால அவன் மேனேஜராக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு முன்னேறிடலாம். ஓகேவா? இருக்கிறது போதும்னு நினச்சா முன்னேறவும் முடியாது, உருப்படவும் முடியாது. அடுத்த லெவலில் என்ன இருக்குது, அது எப்படி போகணுன்றது யோசிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் முன்னேற முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறையும் கம்பல்சரி நீங்கள் இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டோ 3 வருஷம் விட 2 வருஷம் அதிகபட்சம் 2 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சம்பளம் ஏற்றலை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு நல்ல பெனிஃபிட் எனக்கு இல்லை அப்படின்னா தயவுசெஞ்சு அந்த கம்பெனியில் லாங் டேர்மாக வேலை பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேறு கம்பெனி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த கம்பெனிலே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் குளத்துலேயே ஊறின மட்டன் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்ன ஆயிரும்னா அது வந்து ஒரு அடிக்டிவ் ஆயிரும். போடா டெய்லி வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோன்ற மாதிரி ஆயிரும். அடுத்த லெவலுக்கு உங்களால் போகவே முடியாது. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த கம்பெனியில் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா சிங்கப்பூரில் உங்களால் முன்னேறவே முடியாது. 3000 இல்லை, $1000 கூட உங்களால் சம்பளம் வாங்க முடியாது. ஓகேங்களா? அது அடுத்து வந்து ஆல்கஹால், மெயினாக இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா சிங்கப்பூரில் இப்போ என்ன பெரிய பிரச்சனை, நம்ம ஊர்லலாம் 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப் ஓப்பன். சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7-8 மணிக்கே கடைங்களில் சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாட்டர்டே சண்டேஸில் சொல்லவே வேணாம்.
அதே மாதிரி கம்பெனிகளில் இந்த வாங்குகிற சம்பளத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளில் கடன் வச்சுட்டு குடிப்பாங்க. டெய்லி டப்பா போட்டால் பியர் போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லேருந்து இங்கே வேலை பார்க்குற சிங்கப்பூரில் இருக்கவங்க அதுக்கு அடிக்டாக இருக்காங்க. நானும் அப்படி இருந்தேன் தான், ஒரு காலத்தில் குடிச்சேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ ஒரு 2.5 வருஷமாக சுத்தமாக இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஓகே, மெயினாக அந்த சரக்கு தவிர்த்தாலே கொஞ்சம் உங்களுக்கு மூளை வேலை செய்யும். ஏன்னா டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு போனோடனே தூங்கிடுவீங்க. இப்போ வேலையில் என்ன நடந்துச்சு, வேலையில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம், ஓனர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு விஷயத்தை எப்படி ஓனர்கிட்ட வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கறதுன்றது உங்களுக்கு அது யோசிக்க டைம் கிடைக்காது நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா. ஸோ கம்பல்சரி ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. முன்னேறணும்னு நினச்சா. இல்லை ப்ரோ எனக்கு வாங்குகிற சம்பளம் போதும், இதே நான் நல்லா இருக்குது சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இருப்பேன்னு நினச்சிங்கனாலே உங்களால் முன்னேறவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து அடுத்த வேலைக்கு போகணும், வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. நான் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் இருக்கேன். நான் திடீர்னு ஒரு ப்ளம்பிங் கம்பெனிக்கோ ஏர்கானுக்கோ இல்லை லிஃப்ட்டு ஸ்விம்மிங் பூல் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இதுக்கு டோட்டலாக கேரியர் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து டோட்டலாக மெயின்டெனன்ஸ் வரேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் மாறாதீங்க. ஏன்னா நீங்கள் புது இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களால் அங்கே வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அது அடாப்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிரும். தெரியாத இடத்துல போய் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மாறணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு பாருங்கள். ஏனோ தானோன்னு போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற இடத்த ஆளை கற்றுக்கங்க. ஆளை கற்றுக்கன்னா நீங்கள் போயிட்டு அடுத்தவனை வேலை வாங்கிட்டு அதிகாரம் பண்ணுன்னு நான் சொல்ல வரல. ஆள்றதுன்னா இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 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 வேலைக்கான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட தான் இருக்கணும். அடுத்தவங்க வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை நடக்காதுன்ற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல முன்னேற முடியும். இல்லை ப்ரோ என்னாலாம் முடியாது, கொடுத்த வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா சத்தியமாக முன்னேறவே முடியாது. உங்களுக்கு கொடுக்கலனாலையும் பரவாயில்ல, அந்த வேலையை எடுத்து பாருங்கள். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையோட டாப் டு பாட்டமோட இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்கள் அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை இன்ஃபர்மேஷன் நீங்கள் போய் கேட்டு கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னால் அதோட இழப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்றது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அந்த கம்பெனிக்கும் தெரிகிற மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு ஐயோ என்னால் இதுவே பண்ண முடியல ப்ரோ, எப்படி ப்ரோ நான் சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்குறது, எப்படி ப்ரோ நான் ஓனர்கிட்ட சண்டை போடுறது, எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டால் இப்படி தான் பண்ண முடியும். மெயின் இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயத்தில் மெயினான விஷயம் வேலை இடத்த ஆளணும். ஆள்றதுன்னா இந்த எப்படி சொல்கிறது தமிழில், ஆள்றதுன்னா போய் உங்களை போயிட்டு நான் தான் ஓனர் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல வரல. மொத்த இன்ஃபர்மேஷன் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஒருத்தங்க மெயின் கோனோ ஒரு பாஸோ ஒரு இன்ஜினியரோ யாரோ ஒருத்தவங்களை கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக முன்னேற முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு டைம் வேலை பார்க்கும்போது எனக்கு மெயின் கோனில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது, பைப்பெல்லாம் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே பைப் வைக்கலைன்னா நாளைக்கு பிரச்சனை வரும், மழை பெஞ்சால் தண்ணி போகாதுன்றதை நான் சொல்லி சண்டை போட்டேன். ஆனால் அவர் கொஞ்சம் ஓவராக பேசிட்டார், பைப்பெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. நானும் பைப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது. அப்போ எனக்கு என்ன 21 வயசு என்னமோ தான். நான் வந்துட்டேன். ஆனால் 4 நாள் 1 வாரம் கழித்து அந்த இடத்துல மழை பெஞ்சது, முட்டி அளவுக்கு தண்ணி அந்த இடத்துல நின்றுச்சு. ஓனர் கூப்பிட்டாங்க, அந்த இடத்துல பைப் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மெயின் கோனில் உடச்சி கொடுத்தா நான் பைப் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பைப்பை வச்சேன். அதுலேருந்து என்கிட்ட அவங்க பேசும்போது யோசிச்சு தான் பேசுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைப் வெய்யின்னு சொன்னால் தான் வைப்பேன், நான் அந்த இடத்துல வைக்கணுமா வேணாமான்னு நான் போய் செக் பண்ண மாட்டேன், அது என் வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முன்னேற முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோட இன்சிடெண்ட்டை உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இழுத்து போட்டு பார்த்து அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் முன்னேற முடியும். இல்லைனா கண்டிப்பாக உங்களால் $3000 சம்பளம் வாங்கவே முடியாது. ஸோ நான் 2010 வந்தேன். 2011 நான் சேஃப்டி சூப்பர்வைசர், 2012 சைட் சூப்பர்வைசர். அப்புறம் 2 வருஷத்தில் அந்த கம்பெனியில் ஒன்றும் எனக்கு அதிகமாக கிடைக்கல. ஆனால் 1200 கொடுத்தாரு ஓனர் அப்போவே, நான் சொல்கிறது 2012. அப்புறமேட்டு 2013 எம்என்இ சூப்பர்வைசர் ஆனால் 2017 வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் திரும்ப ஜாப் லாஸ் ஆச்சு, வேறு வேலைக்கு போனேன். திரும்ப அப்படி இப்படி மாதிரி 2019 இப்போ இருக்கிற கம்பெனிக்கு நான் வந்தேன். இப்போ கடந்த 6 வருஷமாக ஒரே கம்பெனியில் தான் இருக்கேன். ஏன்னா இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரொமோஷனும் கிடைக்குது. கம்பெனி வந்து 50% ஸ்பான்சர் பண்ணி டிப்ளமோ படிக்க வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து 1 நாள் வேலை 1 நாள் லீவு, 18 நாள் ஆனுவல் லீவு, பர்த்டே லீவு,
சைல்ட் கேர் லீவு, பேரண்ட் கேர் லீவு, இவ்வளோ லீவ் இருக்குது. இப்போ எனக்கு 2வது குழந்தை பிறந்தப்போ பெட்டர்னிட்டி லீவ் வந்துட்டு எனக்கு வந்து 2 வாரம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 நாள் கிட்ட எனக்கு லீவ் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதும் அந்த இடத்துல விட்டு நீங்கள் போகிறதும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 3000 இல்லை 4000 கூட சம்பாதிக்கலாம். ஒர்க் பர்மிட்லேருந்து எஸ் பாஸ் இல்லை இ பாஸ் கூட போகலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு 6-7 ஐட்டம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பர்மிட்டில் இருந்து எஸ் பாஸ் இல்லை நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ என்னாலாம் முடியாது, நான் வந்து இவ்வளோலாம் செலவு பண்ணி சிங்கப்பூர்லலாம் இம்ப்ரூவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு மைண்ட் செட் வந்தாலே நீங்கள் இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க தான். ஓகேங்களா? இப்போ நிலத்துல நீங்கள் 100 விதை போடுறீங்கன்னா 100மே முளைக்குதா என்ன? கிடையாது. அதில் ஒரு 70-80 முளைக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், விதைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒன்று மரமாக வரும். அந்த மரத்தில் இருந்து நீங்கள் வந்து தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு நான் 10வது படிச்சுட்டு இன்றைக்கி எஸ்பாஸில் 2 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறேன். இது வந்து நான் தற்பெருமைக்காக சொல்ல வரல வீடியோவில். இது பார்த்தாவது நிறைய பேர் வந்துட்டு திருந்துவாங்க. இப்போ வர 2K கிட்ஸ், அதாவது இப்போ இருக்க அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் முடித்த உடனே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் காசு கட்டி வந்துடுறாங்க. வந்த உடனே நான் இது ஆகணும் அது ஆகணும் மயிரை தான் ஆவாங்க. ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம அவங்கள குறை சொல்ல விரும்பலை. அது பட்டு திருந்தினா தான் தெரியும். ஓகேவா? ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது ஓவராக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். அடுத்த முறை நான் ஃபில்டர் பண்ணி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிறேன். தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், டேக் கேர். இதுதான் என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன். நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். இதுதான் நான் ஒர்க் பண்ணுற இடம். மெயின்டெனன்ஸில் தான் இருக்கேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எனக்கு நிறைய சிங்கப்பூரை பற்றி சொல்லணுன்னு வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை பாய், டேக் கேர்.